ஹார்ட்டுக்கு எந்த ஆயில் நல்லது அப்படின்ட்டு? ஆயில் எதிரா நல்லது? ஆயில்னாலே கெட்டது. அப்போ வீட்டில் சமைக்கிறது தண்ணியில் சமைக்க முடியும். எனக்கு ஒரு பவர் இருந்து நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சேன்னா 18 வயசில் ஒரு பேசிக் கார்டியாக் ஸ்க்ரீனிங் எல்லாருக்குமே பண்ணணும். என்னால் நிறைய விஷயங்கள் அந்த டைமில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். What is the association between workout and the cardiac arrest and how can we prevent it? ஜிம் ஒரு அசோசியேட்டிவ் ஃபேக்டர் தான் இங்கே. somebody who already has an existing cardiac condition, அது அந்த டைமில் ரப்சர் ஆகிருக்கலாம். இப்போ பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா ஹார்ட் அட்டாக், இது இல்லாமல் வேற என்னென்ன ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது? பல புக்குகள் இருக்குது. Stress has a direct impact on the heart health. 100% இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெஸ்ஸை தான் அவாய்ட் பண்ணணும். Sitting for long hours. சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங். இதுதான் வேலை, இப்படி உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு what all consciously they can do to improvise it? கான்ஷியஸாக எந்திரிச்சு நிற்கணும். நெஞ்செரிச்சல் இருக்கா இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? I have seen like this ஒரு patient. He was hardly 15 minutes away from the hospital. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோருக்கு போகணுன்னு இருக்கிற அந்த தாட்டை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவர் இல்லை. இதை நரேட் பண்ணது இல்லை அவங்களோட ஃபேமிலி. ஏன்னா நரேட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் காலையில் அவர் இல்லை. This incident was one of the place where I decided that I want to come in social media and talk. நம்ம உடம்புலேயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன் நல்ல வேலை செஞ்சதுன்னா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். இது வேலை செய்யறது நிறுத்திடுச்சுன்னா நம்ம இருக்கவே மாட்டோம். நம்மளாலேயும் இந்த ஆர்கனுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது, அந்த ஆர்கனாலேயும் நம்ம உடம்புக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. நான் எதை பற்றி பேச வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ், ஹார்ட்டை பற்றி தாங்க இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம். வெல்கம் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஹார்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு ஐ ஹோப் இந்நேரத்துக்கு நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஏன் இதயத்தை திருடின இதய டாக்டர் அரவிந்த் துருவாசல். ஒரு ஹார்ட்டு கூட பேசுது. இல்லை, 2 ஹார்ட்டை பற்றி பேசுது. எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். Though we start off on lighter note, ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக இல்லை ஹார்ட்டில் வர பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் இப்போது சமீப காலத்தில் பார்த்தோன்னா சோஷியல் மீடியா திறந்தாலும் சரி, நியூஸ் ஆன் பண்ணாலும் சரி, வர முக்கியமான விஷயங்கள் கார்டியாக் அரெஸ்ட். ரொம்ப நிறைய நம்ம கார்டியாக் அரெஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். நிஜமாவே இந்த இன்சிடென்ட்ஸ் இப்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா? இதுக்கான பதில் 2 பார்ட்டாக சொல்லலாம். ஒன்று தட் the rise in heart diseases இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராஃபிக்கலாக. எப்போன்னு பார்த்தா 2000ஸ்லேருந்தே எவ்ரி இயர் ஆனுவலாக ஹார்ட் டிசீஸோட இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது, இந்த ஹார்ட் டிசீசஸில் நமக்கு இந்த கார்டியாக் அரெஸ்ட்டை பார்ப்போமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கார்டியாக் அரெஸ்ட்டும் பார்ப்போம். போஸ்ட் கோவிட் ஏதாச்சும் ஸ்பைக் இருக்கா, ஒரு ட்ரெண்டில் பயங்கர இன்க்ரீஸ் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப நோட்டிசபிளாக இருக்குது. ஸோ இது இட் கோஸ் இன் ஹேண்ட் வித் இன்டர்நெட் பெனிட்ரேஷன். இப்போது இன்டர்நெட் பெனிட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, சிசிடிவி பெனிட்ரேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, நடக்கிற இன்சிடென்ட்ஸ் டாக்குமெண்ட் ஆகிற இன்சிடென்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் அது அவேர்னஸ்க்காக போதா இல்லை கன்சம்ஷனுக்காக வருதான்றது செகண்டரி. பட் அதனால் நமக்குன்றதை விட காமன் பீப்புளுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ எஸ், ஆன் அ ஹோல் இதை ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக த இன்சிடென்ட்ஸ் ஹஸ் பிக்ட் அப், பட் இட் இஸ் எக்ஸாஜரேட்டட். நம்ம கன்சியூம் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக நமக்கு தெரியும். ஏன்னா இது நிறைய நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால. பட் இன்சிடென்ட்ஸ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ சொல்லும் போதே மென்ஷன் பண்ணிங்க போஸ்ட் கோவிட் ஒரு இன்க்ரீஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போது நம்ம கோவிட் டைம்லேயும் சரி, இந்த ஆஃப்டர் கோவிட் வேக்சினேஷன்ஸும் சரி, ஹார்ட் அட்டாக்ஸ் வந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. கோவிட்னால தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ இஸ் தேர் அ கனெக்ஷன் பிட்வீன் கோவிட் அண்ட் ஹார்ட்? கோவிட்னால, கோவிட் வேக்சின்னால இதை 2ஆக எடுத்துக்கலாம். கோவிட்ன்றதே வாஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். அந்த டைமில் நம்ம பார்த்த நிறைய டெத்ஸ் பிகாஸ் ஆஃப் வாஸ்குலர் ரீசன்ஸ். ஹார்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் வாஸ்குலர் டெரிட்டரி.
சரியா? ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷனில் நமக்கு வந்து ஒரு சைட்டோகைன் ஸ்ட்ராம் இருந்திருக்கும், அந்த இடத்துல ஒரு பிளாக் ராப்சர் இருந்து அந்த டைமில் ஒரு எம்ஐ இருந்துச்சான்றது ஒரு சினாரியோ. ரெண்டாவது, வேக்சின் ரிலேட்டடாக நமக்கு வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். இது வந்து இந்த கோவிட் வேக்சின்னால் நமக்கு பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதனால் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. இது வந்து இட் இஸ் வெரி ஷார்ட் டியூரேஷன் போஸ்ட் கோவிட் வேக்சின். இட் இஸ் நாட் அண்ட் லாங் டேர்ம் ரிப்போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, எனி ஒன் பர்டிகுலர் திங் இதனால் இது வருதுன்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரக்னால் இருக்கட்டும், ஒரு டிசீஸ்னால் இருக்கட்டும், இட் டேக்ஸ் அன் வெரி லாங்கர் டியூரேஷன் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஹேப்பன். வி நீட் ஸோ மச் ஆஃப் டேட்டா டு இட். இன்றைக்கி நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங்கை ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சிகரெட் ஸ்மோக்கிங்கை மெடிசனாக யூஸ் பண்ணாங்கன்னா நம்ப முடியுமா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சிகரெட் ஸ்மோக்கிங்கை ஒரு ஹெல்த்தியரான விஷயம்னு நினச்சி மார்க்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ப முடியுமா? இட் டுக் இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆல் சிகரெட் ஸ்மோக்கிங் கேன் காஸ். ஒரு கேன்சர் ஆகட்டும், இன்றைக்கி வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு, என் ஹார்ட் டிசீசஸ்க்கு, ஸ்ட்ரோக்குக்கு, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்க்கு அது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்னு நமக்கு கிடைக்கிறதுக்கு தெரியறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா தேவைப்பட்டுச்சு. ஸோ இட் வில் டேக் லாங்கர் கான்டெக்ஸ்ட். ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், கோவிட்னால் இல்லை ஏன் கோவிட் வேக்சின்னால் நீ வந்து ஏதாச்சும் ஒன்று பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன்னா இட் இஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு இன்டர்பிரட். இவங்கெல்லாம் கோவிட்னால் பாதிக்கப்பட்டவங்கப்பா, இவங்களுக்கு கோவிட்னால இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயமும் கூட. அந்த டைமில் நம்மளோட அக்யூட்டாக நம்மளோட லைஃப் சேவிங்காக பண்ணப்பட்ட ஒரு வேக்சின் தான். இன்ஃபேக்ட் ரொம்ப ஆக்சிலரேட்டடாக வந்த ஒரு ட்ரக்குன்னு சொன்னால் இந்த கோவிடோட வேக்சின் தான். இட் வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ஃபேஸஸ், வெரி ஆக்சிலரேட்டட் ஃபேஸஸ், பிகாஸ் அந்த டைமில் வாட் வி வர் ஃபேஸிங் வாஸ் இன் ஹியூஜ் கிரைசிஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் during COVID times. I know how many people I saw. ஜிஹெச்சில் வந்து எத்தனை பேர் வந்து வாசலில் வந்து ஆம்புலன்ஸ்க்காக வந்துட்டு ஒரு சினிமேட்டிக்காக சொல்லணுன்னா அந்த தெரு ஃபுல்லாக வந்துட்டு ஆம்புலன்ஸஸ் நின்றுட்டுருக்கும். ஜஸ்ட் டு கெட் தம் இன்சைட். ஒவ்வொருத்தராக வந்து இறங்கி போயிட்டு இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டு அவங்களோட சேச்சுரேஷன் எப்படி இருக்குது, யாருக்கு அட்மிஷன் கொடுக்குறது, யாருக்கு அட்மிஷன் கொடுக்க வேண்டாம். பீப்புள் வர் வெயிட்டிங் இன் ஆம்புலன்சஸ் அவுட் சைட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். ஈவன் ஜிஹெச் கிடையாது, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வெளியே we never decline patients. So they were waiting there to get inside. So that bad was during COVID. So on the time we needed an answer. We wanted to come out of that immediate problem outside. So இதோட லாங் டேர்ம் அவுட்கம்ஸ்ன்றது ஐ டோன்ட் see the trend now, but we'll have to wait and watch. ஒரு கிளியர் கட்டாக இதனால் இது ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு it is going to take more time. அண்ட் அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லேட் அதிகமாக இருக்குங்களா கம்பேர்ட் டு ஹவு இட் வாஸ் லைக் ஒரு 10-15 years பேக்? ஹார்ட் டிசீஸ் இன் யங்ஸ்டர்ஸ்னாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் மட்டும்தான் யங்ஸ்டர்ஸில் வர ஹார்ட் டிசீஸ்ன்னு நினைக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தப்பு. யங் பீப்புளில் இருக்கிற சர்டன் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, இல்லை அரித்மியோஜெனிக் ரைட் வென்ட்ரிகுலர் டிஸ்ப்ளேசியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் கேன் காஸ் அக்யூட்டாஸ் ப்ராப்ளம்ஸ் டு திஸ் பீப்புள். ஒரு சடன் கார்டியாக் டெத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் சில வால்வுலர் கண்டிஷன்ஸும் இந்த மாதிரி காஸ் பண்ணலாம். நீங்கள் ஹார்ட் டிசீஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறது நான் நினைக்கிறது என்னென்னா, யூஆர் டாக்கிங் அபவுட் ஒரு மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட் ஹேப்பனிங். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மேசிவாக ஒரு பிளாக் ரப்சர் நடக்குது, அதனால் ஒரு மேசிவாக எம்ஐ வருதுன்னா அதுவும் கார்டியாக் அரெஸ்ட் பண்ணலாம். பட் அது மட்டும்தான் அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்குன்றதுக்கான காசுன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். வி வில் ஹாவ் டு நோ ஆக்சுவலி ஒரு பிஎம் பண்ணால் தான் வி வில் நோ வாட் இஸ் தி காஸ் ஆஃப் டெத்து. இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன் டெத்தில் அதுக்கான காஸ் ஆஃப் டெத் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, யங் பீப்புளில் எம்ஐ இருக்கான்னு பார்த்தா டெஃபினட்டிவாக இருக்குது. ஸோ நான் எம்எம்சியில் இருக்கும்போதோ லெஸ் தென் 40 years ஆஃப் ஏஜில், எங்குன்றதை வி டேக் இட் அஸ் லெஸ் தென் 40 years ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ் குரூப்பில் எம்ஐயோட ட்ரெண்டை பார்க்குறோன்னா வி வர் சீயிங் அ ட்ரெண்ட். அதில் நிறைய வந்து ஒரு அசோசியேஷன் பார்த்தோம்னா பீப்புள் வித் ப்ரொலாங்ட் ஸ்மோக்கிங், ப்ரொலாங்டுனா இயர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி ஜாஸ்தி இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம். மேரோவானா யூசர்ஸ், கஞ்சா யூசர்ஸில் வந்துட்டு ஐ ஹவ் சீன் எம்ஐ.
டாக்குமெண்டடாகவே கொக்கெயினோ ஹெராயினோ அதை அப்யூஸ் பண்ணுறவங்கள ஐவி ட்ரக் யூசர்ஸில் இட் இஸ் சீன். அண்ட் ரெண்டாவது வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸில் வந்து வி ஆர் ஜென்ரலி மோர் ப்ரோன் ஃபார் சர்டன் அத்ரோஜெனிக் திங்ஸ். அதில் வி ஆர் நோட்டிசிங் சர்டன் ட்ரெண்ட்ஸ். ஒரு ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து பீப்புள் ஆர் மோர் ப்ரோன் டு கெட் எம்ஐஸ். அது கூட மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சேரும்போது அதுலேயே வந்து ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ்ன்னு இருக்குது. ஹெட்ரோசைகஸ் பீப்புள் ஆர் ஆல் வில் கெட் இன் 20s கூட யூ கேன் சி எம்ஐ இஃப் அன் அன்ட்ரீட்டட் ஹெட்ரோசைகஸ் இஸ் தேர் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். இதை வந்து இட் ஷுட் பி ஸ்க்ரீன்டு. எப்படி ஜெனட்டிக்காக சில கண்டிஷன்ஸ் பற்றி இப்போ நிறைய அவேர்னஸ் நீங்கள் கூட அந்த எஸ்எம்ஏக்கெலாம் நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிடணும். அது மாதிரி வந்து ஜெனட்டிக்காகவே அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கிற சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்கள ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா இது வந்துட்டு யாரெல்லாம் வந்து ஏர்லியராக டெஸ்ட் பண்ணணும்னா என்ன டெஸ்ட் பண்ணணும்? எனக்கு ஒரு பவர் இருந்து நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சேன்னா 18 வயசில் ஒரு பேசிக் கார்டியாக் ஸ்க்ரீனிங் எல்லாருக்குமே பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னால் வந்து நிறைய விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்டார்டிங் வித் ஹைப்பர் டென்ஷனுக்கான பேசிக் ஸ்க்ரீனிங். ஒரு சிம்டம் இருந்தால் தான் ஒரு டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் நிறைய சைலண்ட் கில்லர்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து எந்த ஒரு சிம்டம் இல்லைனாலும் யூ வில் ஹாவ் டு ஸ்க்ரீன் ஆனுவலி ஃபார் சர்டன் திங்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால். திஸ் ஷுட் பி ஸ்க்ரீன்ட் அட் 18 years of age so that at least at 18 years of age so that you can know who are all in the FH குரூப்பில் இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஹோமோசைகஸ் குரூப்பில் இருக்கிறவங்கள நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் இன்னும் ஒரு படி போனோம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் யங் ஹார்ட் அட்டாக்ஸ் இருக்குது. மேலில் வந்து less than 55 years, ஃபீமேலில் வந்து less than 65 years. ஹார்ட் அட்டாக் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டென்ட்டோ பைபாஸோ பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்கு, இல்லை பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் வந்து ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எஃப்ஹெச்க்கான ஸ்க்ரீனிங் ஈவன் ஏர்லியராக கூட பண்ணிடணும். மற்றவங்களுக்கு வந்து அட் 18 years of age அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அன் பேஸ் லைன் எல்டிஎல் ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் கார்டியாக் டெத் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களையும் யூ வில் ஹாவ் டு ரூல் அவுட் சர்டன் கண்டிஷன்ஸ். அங்கே தான் வந்து எக்கோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதின்றது வந்து இட் டெஃபினெட்லி ரன்ஸ் டவுன் இன் ஃபேமிலிஸ். இஃப் யூ ஐடென்டிஃபை ஒன் இண்டிவிஜுவல் வித் HCM, நீ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு கேஸ்கெட் ஸ்க்ரீனிங் மாதிரி நீ பண்ணி பார்த்து யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றதை நீ தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஃபைண்ட் பீப்புள். ஓகே, சேம் கோஸ் வித் FH. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படியா அதோட நிற்குமா, இல்லை அப்பாவோட பிரதர் சிஸ்டர், அம்மாவோட சிப்ளிங்ஸ், அவங்களோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அது ஸ்ப்ளிட் ஆகுமா? ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் எஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக நான் பார்க்குறேன் அப்படின்னா ஐ எம் லுக்கிங் அட் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் அண்ட் மேபி தேர் கிட்ஸ். இதுதான் வந்து நான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு பார்க்குறேன். இப்போ நான் எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னு நினச்சேன்னா என்னோடய அப்பா அம்மா, என்னோட சிஸ்டர், திஸ் இஸ் வாட் இஸ் இன் சிக்னிஃபிகண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபார் மீ ஆர் மை கிட்ஸ். இதுதான் வந்து என்னோட சிக்னிஃபிகண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கான்றது தான் நான் எடுக்கிறது. when I meant that 55 years and 65 years வந்து இதுதான். இதில் there will be lot of variables. அவங்க ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஹேபிட் இருந்திருக்கும், அவங்கள ஓவர் வெயிட்டாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் நிறையா ரிஸ்க் மாடிஃபையர்ஸ்ன்றது இருக்கும். ஆர் இன்ஹெரண்ட் ரிஸ்க் இல்லாமல் இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம ஏன் எடுக்கிறோன்னா ஒரு காம்போசிட் ஆஃப் ஆல் திங்ஸ். இப்போ இமீடியட் ஃபேமிலியில் எடுக்கும்போது இட் இஸ் நாட் ஒன்லி ஜெனட்டிக் காம்பனண்ட், எக்ஸ்போஷர் கூட இருக்கலாம். சம்திங் லைக் ஸ்மோக்கிங், வீட்டுக்குள்ளே யாராச்சும் ஒரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாசிவ் ஸ்மோக்கராக இருக்கலாம். ஆர் ஒரு பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பொல்யூஷன் வருது. சேம் திங் இஸ் வாட் த என்டையர் ஃபேமிலி இஸ் எக்ஸ்போஸ் டு. இது மாதிரி வந்து ஒரு சிங்கிள் ஃபேக்டரை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் நிறைய விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் இந்த க்ளோசர் ஃபேமிலி சர்க்கிளை வந்து நம்ம எடுக்கிறோம். ஐ எம் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் கோஸ் ஜஸ்ட் பியாண்ட் தி ஜெனட்டிக் திங். தெர் ஆர் லாட் ஆஃப் things that will come hand in hand. Food you eat, ஒரே amount of salt இருக்கும். There are a lot of things. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா it will add value to more.
ஓகே. அண்ட் இப்போ நீங்க இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சேம் திங் தான் அப்ளையா ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கு? கொலஸ்ட்ரால் ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் மீன்ஸ் இட் ரன்ஸ் இன் ஃபேமிலி. இட் வில் பி தேர், இட் வில் கோ பியாண்ட். அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் கூட இருக்கலாம். யூ கேன் ஐடென்டிஃபை உங்களோட அங்கிள்ஸாக இருக்கட்டும், ஆன்ஸாக இருக்கட்டும், தோஸ் திங்ஸ். சி த ஜெனட்டிக் ரன்னிங் வேறு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று பார்க்குறதுன்றது வந்து தெர் இஸ் அ ஸ்மால் நுவான்ஸ் டு இட். ஓகே, ஃபைன். அண்ட் இப்போது அகெயின் ரீசெண்டாக ரொம்ப பிரபலமாக நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறது வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்படியே வந்துட்டு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் கொலாப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இப்போ ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஐயோ ஜிம்முக்கு போனால் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக கூட இருக்கலாம். பட் அது ஒரு அகெயின் ஒரு ஒரு டவுன் சைடுமே அதுக்கு கொடுக்குது. வாட் இஸ் த அசோசியேஷன் பிட்வீன் ஒர்க் அவுட் அண்ட் இந்த கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹவு கேன் வி ப்ரிவென்ட் இட்? ஜிம் வந்து ஒரு அசோசியேட்டிவ் ஃபேக்டர் தான் இங்கே. இல்லைனா ரொம்ப இதுவாக சொல்லணும்னா ஒரு ட்ரிகர்னு வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, somebody who already has an existing cardiac condition or an existing unstable plaque இருந்திருக்கலாம், அது அந்த டைமில் ரப்சர் ஆகிருக்கலாம் when you are exerting and doing some activity. ஸோ இதுக்கு மேஜர் திங் வந்து ப்ரிலிமினரியாக நம்மளோட பாடியை செக் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் பண்ணி எவால்வேட் பண்ண வேண்டிய விஷயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதில் நான் நிறைய கதை கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப காமனாக சொல்கிறது, அந்த காலத்துலலாம் இந்த பிரச்சனையே கிடையாது, இந்த காலத்தில் தான் இந்த பிரச்சனை. அந்த காலத்தில் ஒவ்வொருத்தர் 8-10 பசங்க பெற்றுட்டு இருந்தாங்க. அப்போ பாப்புலேஷன் எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது? ஓகே, ப்ரீ ஆன்டிபயோட்டிக் எரா பாப்புலேஷன் எவ்வளோ இருந்துச்சு, போஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எரா பாப்புலேஷன் எவ்வளோ வந்திருக்கு? இப்போ எல்லாம் கூகுள் கூட கிடையாது, எல்லாம் ஏஐ டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ தே கேன் ஆஸ்க் ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ் டு ஏஐ ஆல்சோ. அதோட ரிலவெண்ட் கொஸ்டின் இது தான். ப்ரீ ஆன்டிபயோட்டிக் ஏரியா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருந்துச்சு, போஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ஏரா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருக்குது? 30-35 வயசு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன்ஸு, வார்ஸு, தேர் யூ கேன் புட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, நவ் இஸ் தி டைம் தட் யூ கிராசிங் இட். ஒரு 60ன்றது பெரிய விஷயமா இருந்து 60ன்றது இப்போ ஒரு சாதாரண விஷயம் ஆகிடுச்சு. ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆன பிறகு யூ ஆர் கோயிங் டு ஹாவ் லாட் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸை நம்ம பார்க்க தான் போகிறோம். அதில் முக்கியமானது வந்து எளிமையாக சொல்லணும்னா வேர் அண்ட் டயர் இஷ்யூஸ்னு கூட சொல்லலாம். வாஸ்குலர் ரிலேட்டடாக உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதில் தான் வந்து யூ ஆர் கோயிங் டு சி லாட் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொரோனரி ஆர்ட்டரியில் வர டிசீசஸ் நம்ம பார்ப்போம். வால்வ் ரிலேட்டடாக வர டிசீசஸ் நம்ம பார்ப்போம். சம்திங் லைக் அயோட்டிக் ஸ்டெனோசிஸோ, சம்திங் லைக் மைடல் ரீகஜிடேஷன், ஹார்ட் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு சி பிகாஸ் ஆஃப் ஒன்று பிகாஸ் ஆஃப் தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கெட்டிங் லாங்கர். அண்ட் செகண்ட் திங், லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆல்சோ தட் ஆர் ஹேப்பனிங். இப்போ நமக்கு ஒபிசிட்டி இஸ் ஆன் அண்ட் வெரி இன்க்ரீஸிங் ட்ரெண்ட். ஹைப்பர் டென்ஷன் கிட்டத்தட்ட உலகத்தில் 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 30% பேருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அண்ட் தி ஆவரேஜ் சால்ட் கன்சம்ஷன் ஹஸ் கான் டிராஸ்டிக்லி ஹை. சால்ட் வாஸ் ஒன்ஸ் அண்ட் கமாடிட்டி. இட் வாஸ் ட்ரீட்டட் லைக் இன்றைக்கி மெட்டல்ஸ் மாதிரி சில்வர் கோல்டான்னு எனக்கு தெரியல, அது யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பட் இட் வாஸ் அண்ட் கமாடிட்டி. பணம் கொடுத்து சில்வர் கொடுத்து கோல்டு கொடுத்து எப்படி ஒரு பொருள் வாங்குகிறோமோ அது மாதிரி சால்ட்டை வந்து கொடுத்து வாங்கின ஒரு ப்ரெஷியஸ் பொருளாக இருந்துச்சு. அது ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பித்த பிறகு பயங்கர அப்யூஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு டேஸ்ட் என்ஹான்சராக வேறு எதுவுமே கிடையாது. அதில் ஒரு நியூட்ரிஷன்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இட் இஸ் ஒன்லி டு ஆம்ப்ளிஃபை தி டேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் யூ யூஸ், யூ கெட் பெட்டர் டேஸ்ட். அந்த டேஸ்ட் என்ஹான்சர் வந்து இஸ் காசிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஹைப்பர் டென்ஷனுக்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு நம்மளோட ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன் வந்து 5 grams இருக்கணுன்ற மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னா ஈஸியாக 8 grams மேலே போகும். அண்ட் இட் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள் ஆல்சோ. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டி, இப்போ நான் சிம்பிள் நம்ம ஸ்கூல் போயிட்டு இருந்த காலங்களில் நமக்கு ஆக்சஸ் டு மணி எப்படி இருந்துச்சு, ஆர் ஆக்சஸ் டு யுவர் இந்த கேன்டீனில் போயிட்டோ இல்லை மற்ற இடங்களில் போயிட்டோ சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸோட ஆக்சஸ், இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டோட ஆக்சஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸோட கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. டு மை ஒப்பீனியன் we will see this bubble getting even bigger. நம்ம இன்றைக்கி வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது வர கிட்ஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 years டவுன்லேருந்து வர கிட்ஸுக்கு அவங்க பார்க்குற ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்.
நிறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பீங்க. இப்போது நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட், இஃப் யூ ஆஸ்க் somebody who practiced 2 decades 3 decades before what all dermatological problems they were seeing, forget about the aesthetics and other things, what all dermatological problems they were seeing, இன்றைக்கி என்னென்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா you will see lot of things related to insulin resistance. இப்போ கிட்ஸ் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லேயே you will see enormous number of insulin resistance. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டயபெட்டிஸோட ஆன்செட் ஆஃப் ஏஜ் இஸ் கோயிங் டு கெட் யங்கர். தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு see more of ASCVD. ASCVDனா அத்திரோஸ்க்ளெரோட்டிக் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். இட் இஸ் நாட் ஒன்லி ஹார்ட், ஆல் அரவுண்ட் தி பாடியில் இருக்கிற ரத்தம் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கங்கெல்லாம் பிளட் வெசல் இருக்குது. பிளட் வெசல் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் வரும். பிபினால ப்ராப்ளம் வரும், சுகர்னால ப்ராப்ளம் வரும், கொலஸ்ட்ரால்னால ப்ராப்ளம் வரும். எங்கெங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ பிளட் வெசல் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வில் கோ அண்ட் ரைஸ். ஓகே, இப்போ டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா எண்டோதெலியல் டிஸ்ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே when you are going to get all those diseases younger. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த கேள்விக்கே நம்ம ஒரு தப்பான ஆங்கிளில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிசீஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது சொன்னீங்க வாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குன்ட்டு. இப்போ பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா ஹார்ட் அட்டாக், அவ்வளோதான். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம். இது இல்லாமல் வேற என்னென்ன ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு? பல புக்குகள் இருக்கு. இல்ல பொதுவா ஏன்னா எல்லாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்னா வந்துட்டு இதுதானே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இது இல்லாம இதெல்லாம் ஹார்ட்டை வந்து வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் வரலாம்? எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி ஹார்ட் பீட்ஸ் அரௌண்ட் 60 to 100 டைம்ஸ் பெர் மினிட். ஸோ அதனால் ஹார்ட்டில் நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகே, அதுதான் ஃபாஸ்ட்டாக துடிக்கிறது, ஸ்லோவாக துடிக்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். கரண்ட் வந்து ட்ராவல் பண்ணுற ஸ்பீடே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை கரண்ட் வோல்டேஜ் ப்ராப்ளம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல வந்து கரண்ட் பிளாக் ஆகிடுது. ஸோ அதனால் ரொம்ப ஹார்ட் வந்து ரொம்ப கம்மியாக துடிக்குது. இல்லைனா இர்ரெகுலராக துடிக்கிறது, அது ஒரு ப்ராப்ளமாக வரலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் ஒன்று அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சர்க்யூட்ஸை கட் பண்ணுறதுக்கு அப்லேஷன்ன்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தேர் ஆர் சர்டன் ட்ரீட்மெண்ட்ஸ் தட் வில் பி டன். சம்டைம்ஸ் ஹார்ட் எளிமையாக புரியணும்னா ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும் போது யுவர் பேஸ்மேக்கர் இன்சைட் யுவர் நேச்சுரல் பேஸ்மேக்கர் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியலாக பேஸ்மேக்கர் போடுறோம். தென் ஒரு போஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அதனால் சில எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் ஆர் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் வரும். வெளியிலேருந்து ஷாக் கொடுக்குறாங்களா டிஃபிப்ரிலேட்டர், அது மாதிரி சில பேருக்கு வந்து இன்ஹரண்ட்டாக டிஃபிப்ரிலேட்டர் உள்ளேயே தேவைப்படும். ஏன்னா திடீர்னு அந்த மாதிரி அரித்மியாஸ் வந்து அதனால தான் சடன் கார்டியாக் டெத் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஐசிடி, அதுதான் இன்ட்ரா கார்டியாக் டிஃபிப்ரிலேட்டர்னு சொல்லுவோம். சம்திங் லைக் அன் பேஸ் மேக்கர் மாதிரி தான். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சர்டன் திங்ஸ் நவ். அதுக்கு அடுத்தது ப்ளம்பிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு எடுத்துக்கங்க. ப்ளம்பிங் ரிலேட்டட் ப்ராப்ளமில் ஒன்று தான் வந்து ஹார்ட் பிளட் வெசல்ஸில் இருக்கிற பிளாக்கேஜஸ். இந்த பிளாக்கேஜஸை தான் வி பலூன் இட், வி ஸ்டென்ட் இட். இன்றைக்கி ட்ரக் கோட்டட் பலூன் இருக்குது. அங்கே அந்த கால்சியம் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அதை ட்ரில் பண்ணி எடுப்போம், ரோட்டாப்லேஷன்னு சொல்லுவோம். வி ஹாவ் லேசர்ஸ் டு இட். டெர்மட்டாலஜிக்கு மட்டும் லேசர் கிடையாது, எங்களுக்கு கூட லேசர். ஓகே, சரியா? தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இதே இடத்துல ஸ்டென்ட் பண்ண முடியாமல் தேர் ஆர் சர்டன் பிளேசஸ் வேர் யூ கோ ஃபார் பைபாஸ் இஸ் அன் ஆப்ஷன். ஸ்டென்ட் ஒரு மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னா பைபாஸ் ஒரு மோட் ஆஃப் ட்ரீட் ஃபார் திஸ் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். சரியா? இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஹார்ட்டில் வந்து வேல்வ்ஸ் இருக்குது. நமக்கு மொத்தம் 4 வேல்வ் இருக்குது. அயோட்டிக் வேல்வ் இருக்குது, மைட்ரல் வேல்வ் இருக்குது, ட்ரைகஸ்பட் வேல்வ் இருக்குது, பல்மனரி வேல்வ் இருக்குது. இந்த வேல்வில் பிளாக்கேஜஸ் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே போய் நம்ம விடு ப்ரொசீஜர்ஸ். இப்போ நான் ரீசெண்டாக பண்ண அந்த டாவி கூட எடுத்துக்கோ, இட் இஸ் அன் அயோட்டிக் வேல்வ் ஸ்டெனோசிஸ். எல்டர்லி பேஷண்ட்டில் பார்க்குற ஒரு விஷயம். வி இம்ப்ளான்டட் பர்க்யூட்டேனியஸாக போயிட்டு ஐ இம்ப்ளான்டட் அண்ட் அயோட்டிக் வேல்வ் இன்சைட் தை வழியாக வந்து வி டேக் அன் ஆக்சஸ் அண்ட் வி டூ லைக் less than 24 hours பேஷண்ட் வில் ஸ்டார்ட் வாக்கிங். தென் இதே மைட்ரல் ரீகர்ஜிடேஷனுக்கு நவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சு, மைட்ரல் ரீகர்ஜிடேஷன் வந்துச்சு, தேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் நாட் குட், தேர் அட் வெரி ஹை ரிஸ்க் ஃபார் சர்ஜரினா வி ஆர் கிளிப்பிங் இட். ஸோ பேசிக்லி உங்களோட வேல்வ் வந்து இட் ஷுட் ஓப்பன் during one phase of cardiac cycle and it should close in other phase of cardiac cycle. When it closes in that phase of cardiac cycle, it is not ஒழுங்காக க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா then it will start leaking from this chamber to the other chamber. பேசிக்காக ஒரு ரூம் இருக்குது, ரூமில் ஒரு டோர் ஸ்டாப்பர் இருக்குது. அந்த டோர் ஸ்டாப்பர் வந்து சரியாக வேலை செய்யாமல் க்ளோஸ் பண்ண பிறகும் அந்த பக்கம் போயிட்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் டோர் க்ளோசர். ஓகே.
ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். தி சேம் திங் கேன் ஹேப்பன் இன் ட்ரைகஸ்பெட். இதே மைட்ரலில் வந்து ஸ்டெனோசிஸ் வரும். ரொமாட்டிக்கில் நம்ம நிறைய நீங்கள் எம்பிபிஎஸ் படித்த காலத்தில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மைட்ரல் ஸ்டெனோசிஸ் அந்த மைட்ரல் ஸ்டெனோசிஸை ஓப்பன் பண்ணுறது, தோஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இன்னொன்று கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு சொல்கிறது. தட் இஸ் கனெக்ஷன். பேசிக்காக there is something called right side of the heart, there is something called left side of the heart. இந்த right side of the heartல இருந்து blood will go to lungs, அங்கே ஆக்சிஜனேஷன் நடக்கும். அங்கேருந்து left side of the heartக்கு blood வரும். இதுதான் ரைட் சைட் ஆஃப் தி ஹார்ட்டுக்கும் லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஹார்ட்டுக்கும் இருக்க வேண்டிய நேச்சுரலான கனெக்ஷன். அது இல்லாமல் இந்த ரைட் ஏட்ரியம் வந்து நேராக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து பிளட்டு போச்சுன்னா தெர் இஸ் அன் கனெக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் தேர், பைபாசிங் தி லங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் தேர். தட் இஸ் வாட் இஸ் கால் தி ஹார்ட்டில் இருக்கிற ஹோல்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறது. இது எந்த சேம்பருக்கு நடுவில் நடந்தாலும் இட் கேன் ஹேப்பன். இந்த சர்க்யூட்டில் இந்த வழியாக போகாமல் வேறு வழியாக போச்சுனாவே தட் மீன்ஸ் எளிமையாக அது ஒரு ஹோல் இன் தி ஹார்ட்னு எடுத்துக்கலாம். Predominantly it is congenital. Very rarely it can become acquired because of certain conditions. அதை வந்து க்ளோஷர் பண்ணுறது, those are also done. So this is what in a nutshell what is cardiologist and what we do. ஓகே. ஸோ ஹார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை விட இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது நான் சொன்னது வந்து புக்கில் இண்டெக்ஸில் இருக்கிற சினாப்சிஸ் மாதிரி எனக்கு பட்டுன்னு 4 ஞாபகம் வரதை சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. somebody who is interested in cardiology, there is more. There is a lot of precision medicine that will come, which I am very much interested, not only in cardiology, in anywhere. கேட்குறவங்களுக்கு இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு who are excited. இன்றைக்கி வந்து ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இதுதான் ஆர்கானிசம் அதை காஸ் பண்ணுது, அதுக்கு நான் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், we are getting it sorted out. பட் அது கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்குது, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் இருக்குது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் நாட் லைக் தட். We don't have a precision medicine. We work based on statistics. See, 2 things don't lie. One is math, second is science. Okay. In the math வந்து with the numbers we are trying to calculate, these are all the things that are producing this problem, and retrospectively we try to go correct that underlying problem and see if we are getting the end result. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நமக்கு அதில் தான் ஃபிட்டுன்னு ஆகும். ஓகே, இதில் we will get clear cut precision in next 2 decades. So next 2 to 3 decades, the way we see things, the way we understand things will be with utmost more clarity. Okay. And talking about lifestyle, ஆஃப் லேட் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறது, ஒர்க்லாம் இருக்காது ஆனால் தூங்குறதோட டைமே பார்த்தியா இப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேட்கும்போது இட் இஸ் 2 o'clock 3 o'clock. ஸோ இந்த ஸ்லீப் சைக்கிள் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுதான். இப்போ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஐ டோன்ட் திங்க் anybody can say that is wrong, don't do it. சரியா? I see lot of patients, I listen to their stories. They work for a different country sitting from here. They will have to work in that particular time. Okay, அப்படி இருக்கும்போது இதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங்கான்னு பேசுகிறதுலாம் வந்து இட் இஸ் மேக்கிங் அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் தேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், தேர் லைஃப் ஸ்டைல், அவங்களோட இன்கமில் இட் இஸ் காசிங் இன் ஹியூஜ் சேஞ்ச். இங்கே இருக்கிறவங்களே வந்து கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் கேட்டீங்க, யார் வீட்லேயாச்சும் நைட் ஷிஃப்ட் 10 வருஷம் ஒர்க் பண்ணவங்க, 15 வருஷம் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்களா? பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹார்ட் ட்ரூத். யூ வில் ஃபைண்ட் இட் ஈஸிலி. யாரை கூப்பிட்டு கேட்டிங்கனாலும். நவ் வாட் வி கேன் டூ இஸ் தே வில் நீட் டு ஹாவ் தட் கான்ஸ்டன்ட் 8 hours ஆஃப் ஸ்லீப் ஆர் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வேணும். அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். காலையில் 7 மணிக்கு தான் அவங்களோட ஒர்க் ஷிஃப்ட் முடியுதுன்னா அவங்க 8 மணிக்கு போய் தூங்குறாங்கன்னா they will have to sleep in the darker environment. ஓகே, யூ நீட் மெலட்டோனின். உங்களுக்கு இருட்டில் தான் கிடைக்கும். யூ வில் நீட் டு பி இன் த டார்க்கர் ஸ்பேஸ். நீ வந்து உன் ஐக்கு மாஸ்க் போடுறியா, நீ ரூமில் ஸ்க்ரீன் போடுறியா, எது ஒன்று பண்ணாலும் யூ வில் நீட் டு புட் இட் ஆஸ் தட் 8 hours. நைட் 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிற, இல்லை 9 o'clock படுத்துட்டு 5 o'clock எந்திரிக்கிற, ஒரு 10 o'clock படுத்து 5 o'clock எந்திரிக்கிற. யூ ஹவ் செட் தட் ஸ்கெடியூல். அந்த ஸ்கெடியூலை யூ வில் ஹாவ் டு செட் இட் ஃபார் யுவர் செல்ஃப். அதை பிரேக் பண்ணுறது ஒரு ஈஸியான பிரேக்காக இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு பேங்க் வேலைக்காக போகிறேன், நான் இதுக்காக போகிறேன்னு சொல்லிவிட்டு நீ அதை மாற்ற ஆரம்பிக்கும் போது, ஆர் பிரித்து நான் தூங்குறேன்றதை பண்ணாமல் யூ வில் ஹாவ் டு டூ தட் இஸ் அண்ட் ஃபிக்ஸட் டைம். ரொட்டீனாக நைட்டில் தூங்குறது நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரேக் பண்ணுற மாதிரி தான், இதை என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கணும். தவிர யூ ஷுட் நாட் சேஞ்ச் தட். யூ வில் ஹாவ் டு ஹாவ் தட் ஃபிக்ஸட் டைம் ஃபார் இட் அண்ட் டூ இட்.
இதுதான் வந்து ஷுட் பி தேர். உன்னோட கிளாக்கை நீ ரீசெட் பண்ணிக்கிட்டு ஃப்ரம் தட் ரீசெட் கிளாக் இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம், இது என்னோடய லன்ச் டைம், இது என்னோடய டின்னர் டைம். நான் இந்த டைமில் வந்துட்டு ஐ வில் நாட் ஈட் எனிதிங். நான் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்க மாட்டேன். நான் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணுவேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த டைமில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இந்த ஸ்கெடியூலை வந்து நீ மாற்றாமல் யூ வில் ஹாவ் டு ரீசெட் தி என்டையர் பயாலஜிக்கல் கிளாக் ஃபார் யூ. ஓகே. அண்ட் ஃபாலோ தட் ரிகரஸ்லி. இதுதான் வந்து என்னோட அட்வைஸாக இருக்கும் ஆர் என்னோட சஜஷனாக இருக்கும். ஓகே. சிட்டிங் ஃபார் லாங் ஹார்ஸ். சிட்டிங் வந்து இஸ் நியூ ஸ்மோக்கிங். அதுதான் வந்து ஸோ இதுதான் வேலை, இப்படி உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாட் ஆல் கான்ஷியஸ்லி தே கேன் டூ டு இம்ப்ரூவைஸ் இட். கான்ஷியஸாக எந்திரிச்சு நிற்கணும், உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் லாங் வாக் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் லாங் வாக் பண்ணணும். ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணணும், லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதை வேலையை நடந்துக்கிட்டே செய்ய முடியும்னா நடந்துக்கிட்டே செய்யணும். ஃபோன் கால்ஸ் வந்தால் ஃபோனை உட்காந்துக்கிட்டே பேசுவேன், நான் நடந்துக்கிட்டே பேசலாம். இப்போ நான் டாக்டர்ஸ் அஸ் ஃபிசிஷியன்ஸ் ஓபிடியில் உட்காந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ டைம் நடுவில் கிடைக்கும் போதெல்லாம் when you want to go see a patient outside, when you go to your procedure rooms, you will have to walk. மீதி நேரங்களில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். we cannot avoid. நீ ட்ராவல் பண்ணுற 1/2 hour to 45 minutes from home to இங்கே, அங்கே நின்றுக்கிட்டு வர முடியும், நீ உட்காந்துட்டு தான் வந்தாகணும். ஸோ there are places where you cannot do it at all. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் மாற்றி தான் ஆகணும். இப்போ லைஃப் ஸ்டைலில் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு கோச்சஸ் வந்தாச்சு, எவ்வளோ பண்ணாலும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹேஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஆன் த ஹார்ட் ஹெல்த் தான். ஸ்ட்ரெஸ்னால இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டால் 100% இம்பாக்ட் இருக்க தான் செய்யுது. வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? ஐ திங்க் தட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ நான் கேட்குற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு எமோஷனல் பிரேக் டவுனாக இருக்கட்டும். சில பேருக்கு வந்துட்டு பிரேக்கப் கூட ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இல்லை வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரோட டெத்தாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டோட டெத்தாக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கட்டும், இதெல்லாமும் வந்துட்டு ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தானே. இப்போ படத்துலலாம் காமிச்சிருக்காங்கல்ல, ஒய்ஃப் இறந்த உடனே அப்படியே மாற பிடிச்சிக்கிட்டு ஹஸ்பண்ட் இறந்துருவாரு, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ். இல்லை நான் கேட்குறேன். பட் அந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக ஹார்ட்டுக்கு, அதாவது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் இல்லைனாலுமே டக்குன்னு ஒரு ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு ஷாக் அப்படிங்கிறது வந்துட்டு வருமா? ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட்டுக்கு வந்து லாங் டேர்மில் ப்ராப்ளம் வருமா, இல்லை கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருமானு கேட்டோம்னா, திஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், இதில் வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் திஸ் திங்ஸ். there's an entity in cardiology. ஓகே, இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ட் இன்டியூஸ்டு கார்டியோமயோபதின்னு இருக்குது. அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கேட்டகலமெண்ட் சர்ச் வந்து அதனால் வந்து உங்களோட ஹார்ட் வந்து எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் வந்து அதனால் ஏற்படுற ப்ராப்ளம் தான் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கார்டியோமயோபதி. ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். பட் இட் ஹீல்ஸ் வித் டைம். நம்ம சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு சடன் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது தே கெட் பெட்டர். திஸ் இஸ் ஒன். அண்ட் செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்னால் வந்துட்டு ஒரு பிளாக் ரப்சர் வந்து அதனால் வந்து ஒரு எம்ஐ ட்ரிகர் ஆகுன்றது வந்து இட் கேன் தியரிட்டிக்கலி தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் கேன் ஹேப்பன். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ்ஸை தான் அவாய்ட் பண்ணணும். வில் ஹாவ் டு டேக் திங்ஸ் லைட், மோர் லைட். ஸ்ட்ரெஸ் கம்ஸ் ஃப்ரம் நாட் மேக்கிங் டிசிஷன்ஸ். வில் ஹாவ் டு மேக் எ டிசிஷன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் மூவ் ஆன். சொல்கிறது ஈஸி, பட் செய்கிறது தான் கஷ்டம். அண்ட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியோட இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வி நோ தட் இட் இஸ் ஆன் தி இன்க்ரீசிங் சைடு. இதனால அவங்களுக்கு அகெயின் they go under a higher risk factor to get heart problems earlier in life. ஆமாம், they will get earlier diabetes வரும், ஏர்லியராக ஹைப்பர் டென்ஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ மெட்டபாலிக் டிஸ்லிபிடிமியா, அத்திரோஜெனிக் டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம். ஸோ எல்டிஎல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை நிறைய ஜாஸ்தியாக இருக்கலாம். ஹெச்டிஎல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இட் இஸ் கால்ட் அத்திரோஜெனிக் டிஸ்லிபிடிமியா. இதில் கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, நிறைய ஒபிஸாக இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இட் இஸ் அன் காக்டெயில். ஓகே, சி ஜென்ரலாக நெவர் பிளேம் one particular thing or one particular food or anything to cause all your problems. It is always a mixture of things that causes the metabolic problems. எல்லாமே வந்து ஒரு mixture of thingsனால தான் நமக்கு நடக்கும். செய்யக்கூடாத எல்லா கெடுதியும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வருமானு கேட்டால் 100% வந்து we are going to have.
have problems. நம்ம டாக்கிங் அபவுட் கெடுதல். இப்போது நீங்கள் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வந்துட்டு கண்டிப்பாக கம்ஸ் ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்துட்டு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது. டீடோட்லர்ஸ்க்கு வாட் ஆர் தி காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஐ டோன்ட் யூஸ் ட்ரக்ஸ், தென் வாட் ஆர் மை ஹையஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டு கெட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்? ஏர் பொல்யூஷன் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நான் நிஜமாக சொல்கிறேன், ஏர் பொல்யூஷன் இஸ் இன் ரிஸ்க் ஃபேக்டர். ஒரு ரிஸ்க் மாடிஃபையர். ஒருத்தங்கள லோ ரிஸ்கில் இருந்து இன்டர்மீடியட் ரிஸ்க்கோ ஹை ரிஸ்க்குக்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ரிஸ்க் மாடிஃபையர். இருக்கிறவங்க எல்லாருமே we are exposed to that ஏர் பொல்யூஷன். ரெண்டாவது பாசிவ் ஸ்மோக்கிங். சரியா? ஸோ இதில் நம்ம எப்படி பிரித்து எடுத்துக்கலாம்னா, நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுற விஷயம், கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம். ஏர் பொல்யூஷன் மேபி உன் கையில் இல்லை, இட் இஸ் அன் லாங் கேம். பட் பாசிவ் ஸ்மோக்கிங் உன் கண்ட்ரோலில் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவன் கூட போயிட்டு நான் நிற்கிறதுன்றது இஸ் நாட் அன் கிரேட் ஐடியா. சரியா? அதே மாதிரி இவங்களில் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வாட் குட் பி தேர் இஸ் ஐடென்டிஃபையிங் பேசிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் தெம். இப்போது அவங்களோட பேசிக் ஸ்க்ரீனிங்கில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தேர் இன்னும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்றதை தே ஷுட் ஐடென்டிஃபை. ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், இப்போ நீங்கள் சில்ட்ரன் பற்றி இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டீங்க. இந்த சில்ட்ரன்லேயே வந்து இந்த non-alcoholic fatty liver disease were identified in these obese children. ஒரு எலைட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கம்பேரிட்டிவ் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணி பப்ளிஷ் வேறு பண்ணியிருக்காங்க. யாரில் வந்து விச் இஸ் மோர் காமன், அண்ட் இட் வாஸ் அட்ரிபியூட்டட் மோர் டு லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அஸ் தி காஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அடல்ட்ஸ்லேயுமே இந்த எக்ஸ்போஷர் வந்து இஸ் ப்ரிடாமினெட்லி ஹை. ஸோ ஸ்மோக்கிங்கை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக நம்ம ஒரு பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதே சமயத்தில் கன்சியூமிங் ஒரு கேலரி டெஃபிசிட் இல்லாமல் நம்ம நிறைய ஃபுட் சாப்பிட்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் கூட வந்து இஸ் டெஃபினெட்லி அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இதில் வந்துட்டு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லியிருந்தீங்க. த மோஸ்ட் காமன் திங், நாட் தட் ஐம் சீயிங் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பட் அ மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் தட் ஐ சி அமாங் மை பேஷண்ட் வந்து அயன் டெஃபிஷியன்சி. அண்ட் நாட் தட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் அவேர் அயன் டெஃபிஷியன்சினால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது. ஸோ அயன் டெஃபிஷியன்சியால் நிஜமாகவே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாமா? வரும்னா எந்த லெவலுக்கு அப்புறமா தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல்? அனீமியானால ஹார்ட் ஃபெயிலியர் வருமா? அனீமியானால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். எவ்வளோ கிலோ போனால் சிவியர் அனிமியா இருந்துச்சுன்னா வந்து தே கேன் டெவலப் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ கட் ஆஃப் 6 or 5 வச்சுக்கேன், ஹீமோகிராம் வந்து லெஸ் தென் தட்னா யூ வில் ஹாவ் ஹார்ட் ஃபெயிலியர். நான் எப்படி வந்து பிளட் எங்கேயாச்சும் போனோன்னா இட் நீட்ஸ் டு கோ த்ரூ ஒன்லி பிளட் வெசல்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ எங்கெங்கெல்லாம் பிளட் இருக்கோ அங்கெல்லாம் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ அந்த போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் யூ நீட் ஹீமோக்ளோபின், அதுதான் ஆக்சிஜன் கேரி பண்ண போகுது. ஓகே, சிமிலர்லி உன்னோட ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஹார்ட்டும் ஒரு மசில், அதுக்கும் ஆக்சிஜன் வேணும், அதுக்கும் பிளட் வேணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் யுவர் ஹீமோக்ளோபின் இஸ் லோ, யுவர் கார்டியாக் ஃபெயிலியர் கேன் ஹேப்பன் இன் திஸ் பேஷண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் வென்எவர் யுவர் ஹெச்பி இஸ் லோ, இப்போ ஒரு சர்ஜரிக்கெலாம் வில் ஹாவ் அ கட் ஆஃப் 8 கீழே இருந்துச்சுன்னா, 10 கீழே இருந்துச்சுனால ஐ டோன்ட் திங்க் தேல் டேக் ஃபார் சர்ஜரி. 8 கீழே இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அன் வெரி ஹை ரிஸ்க். இன்னும் கொஞ்சம் பிளட் லாஸ் இருந்துச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் ப்ரிடாமினன்ட் டு டூ வித் அயன் டெஃபிஷியன்சி அண்ட் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து கார்டியாக் ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் எக்ஸிஸ்டிங் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸில் அயன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது இட் வில் கெட் எக்ஸாசர்பேட்டட். ஸோ அவங்களில் வந்து வி யூஸ் அயன் டு கரெக்ட் தி அயன் டெஃபிஷியன்சி, அவ்வளோதான். அண்ட் முக்கியமான ஒரு கொஸ்டின், எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் இருக்கா இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, இதுக்கு வந்துட்டு எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? என்னென்ன சிம்டம்ஸ், லைக் அவங்க வந்துட்டு ஓகே நான் இமீடியட்டாக ஐ ஹாவ் டு ஹெட் டு த டாக்டர், இல்லை இமீடியட்டாக நான் எமர்ஜென்சிக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ்? என் தலையில் இருக்கிறது டேண்ட்ரஃபா செபோரிக் டெர்மடைட்டிஸா, நானே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? டாக்டர் கிட்ட தான் போடும். அதே மாதிரி தான். சரியா? ஓகே, ஸோ நம்மளாம் செல்ஃப் டயக்னோஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து எப்படி வந்து உன் பேஷண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டயக்னோஸ் பண்ணுறது வந்து டூ அட் யுவர் ஹோமில் அவங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப கடினமான விஷயம். அண்ட் இட் இஸ் அன் லைஃப் ஆர் டெத் ப்ராப்ளம். ஓகே, சில பேர் கேட்கும்போது இது பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்க கூட தோணும். 99 பேருக்கு வந்து இதனால் ஒரு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அந்த ஒருத்தரோட லைஃப் போது பார்த்தீங்களா, த பெயின் ஆஃப் தட் ஃபேமிலி இஸ் ஹியூஜ்.
ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், எனக்கு 35 வயசு தான். ஐ ஹவ் சீன் லைக் திஸ் ஒரு பேஷண்ட், ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியில் ஹீ இஸ் இன் அன் வெரி சீனியர் போஸ்ட். தட் கை ஹேட் ஒரு மாதிரி பேர்னிங் சென்சேஷன் ஒரு நைட் 11:30 12க்கு. He thought it is only gastritis. It did not even strike him that it could be a potential heart problem. ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சரி காலையில் போகலாம். Then something happened to him at 1 o'clock. He went to a nearby medical store or somewhere saying that எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாக இருக்குன்னு. he got a pan there and he went. சரியா, இது வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்ல முடியாது. திஸ் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் he is very well educated person. He had access to all. He had a very top line insurance. எங்கே போயிருந்தாலும் they would have diagnosed him, it is an MI, and they would have revascularized him. He would have been fine. இதை நரேட் பண்ணது இல்லை அவங்களோட ஃபேமிலி. ஏன்னா நரேட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் காலையில் அவர் இல்லை. 7:15க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பும் போது arrested, collapsed. They brought him to ER. We tried resuscitating him. We could not resuscitate him. He was hardly 15 minutes away from the hospital. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோருக்கு போகணுன்னு இருக்கிற அந்த தாட்டை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவர் இல்லை. வாட் கில்ட் him here? யாரை ப்ளேம் பண்ண முடியும்? சரியா? ஸோ this incident was one of the place where I decided that I want to come in social media and talk. Okay, so this is, they should get this awareness. சரியா? So they should know when they feel uncomfortable, they'll have to go reach out to one medical profession. ஓகே, ஸோ யூ கேனாட் மேக் த டிசிஷன் இது எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸா இது எனக்கு இதுவானா நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் இருந்துச்சா இது இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணணும், நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இசிஜி பண்ணணும், எக்கோ பண்ணணும், ட்ராப்பன் பண்ணணும், நான் சீரியல் ட்ராப்பன் கூட சில பேர் பண்ணுவேன். இதெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? பட் ஆனால் ஆணித்தனமாக ஒன்று பதியணும். இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நீ புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா நீ போய் பார்க்க வேண்டியது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இஆரில் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். நீ அந்த நேரத்தில் அவங்க ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. இசிஜி எடுத்து பார்த்தா தான் அந்த டாக்டருக்கே தெரியும். ஓகே, சரியா? ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஒரு பர்னிங் சென்சேஷனாக இருக்குன்னா என்னால் எனக்கே செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்க முடியாது. அது எம்ஐயாக இருக்குமா இதுவா? ஐ கேன் திங்க் ஆஃப் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ், பட் ஐ ஹேவ் டு டூ நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டு ஐடென்டிஃபை இட். ஸோ டோன்ட் ட்ரை டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப். And when you spoke about the person, top line health insurance அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபார் பீப்புள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம், எடுக்கணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன பார்க்கணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது எனக்கு பீப்புளுக்குலாம் வேணாம், இது வந்து ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிரும். சரியா? ஸோ இல்லை, ஏன்னா மக்களுக்கு அது தேவை. நான் ஐ வில் டெல் யூ ஒன் திங் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ நவ் ஃபார் ஆர் கம்பெனி. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் ஆர் எம்ப்ளாயீஸ்க்காக நான் பார்க்கணுன்னு நான் டிசைட் பண்ணும்போது I'm searching for no cap on rooms. Okay. No cap on ICU. Okay. I wanted to include family members. ஒரு 3-4 பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நான் இதுக்காக ப்ரீமியம்காக பார்க்கும்போது இதை 4த்தையும் எடுத்துட்டேன்னா the annual premium we pay for the company from our side will be very less. இதை 4த்தையும் கொடுத்தோம்னா the premium will almost double. What should I choose? With that 4 only, of course. Exactly. So these things ஒரு கவரேஜ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் you should find out ICU கவரேஜ் எவ்வளோ இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 lakhs rupeesக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா you should see ICU கவரேஜ் எவ்வளோ இருக்கும். ரெண்டாவது you should say if there is any ceiling on rooms. இது இருக்கா, அது கூட செகண்டரி. ஐசியூ கவரேஜ் தான் வந்து ஷுட் பி ஃபர்ஸ்ட் திங். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் திஸ் இன்சூரன்ஸ் வைட்லி அவைலபிள் எவ்ரிவேர். ஜென்ரலாக இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா தெர் வில் பி அன் தேர்ட் பார்ட்டி. ஜென்ரல் கம்ஸ் வித் டிபிஏஸ்லாம் வருது. அந்த டிபிஏ வந்து நல்ல டிபிஏவா அண்ட் இட் இஸ் அவைலபிள், எங்கே கேஷ்லெஸ்ஸாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டிஸ்க்ளோஷர். இது ஒரு ரீசன்ட் ஸ்டோரி.
நமக்கு தெரிஞ்சவங்க தான், நான் யாருன்னு பேர் டிஸ்க்ளோஸ் பண்ணல, உனக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது டயபெட்டிஸ் இருக்குன்றத சொல்லலைன்னா அவங்க வந்து தே சே தட் நான் சொன்னேன், தி பர்சன் ஹூ டுக் மை இன்சூரன்ஸ் டிட் நாட் மென்ஷன் இட், தே ஆர் ஃபைட்டிங் வித் தட் பர்சன். அவங்க தட் பர்சன் சேஸ், நான் உனக்கு ஃபார்ம் கொடுக்கும்போது நீ அதை வந்து படித்து பார்த்து தானே கையெழுத்து போட்ட, படித்தவங்க தானே நீங்கள், படித்து பார்த்து கையெழுத்து போடலையான்னு கேட்குறாரு. இவங்க வந்து நான் தான் உனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னல, நீ ஏன் டயபெட்டிஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு மார்க் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டேன். இப்போ நான் எங்கள் அம்மா வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன், எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இப்போது கவர் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து 15 இயர்ஸாக டயபெட்டிஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அவன் வந்து தே ஆர் சேயிங் உங்களுக்கு தான் டயபெட்டிஸ் வந்ததுலேருந்து இத்தனை வருஷம் கழித்து தான் இன்சூரன்ஸ் வில் கெட் கவர்டு போல் இருக்குது. 3 years என்னமோ வந்து there is an cool off period for a diabetes and only then it will start getting covered. Now that you are disclosing now that you have diabetes, you will not you will have that waiting period என்னமோ சொல்லி that insurance got cancelled for that family, which they've been paying premium for a long period of time. Okay. Now when you sign that, when I discussed this with another person, another insurance person, he said, சார் இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இன்சூரன்ஸ் போடும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுலையோ இதுலேயோ கொஞ்சம் டைம் டிலே வரும். ஸோ அதனால் தட் பர்சன் who did for them would have cancelled it and did it. Whatsoever you are paying the premium, you should check. சும்மா ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. உன்னோட ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நீ ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் டிஸ்க்ளோஸ் தோஸ் கண்டிஷன்ஸ் clearly and take that insurance. Even wiser is take it at an younger age when you have no comorbidities. அதுக்கப்புறம் நீ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைன். பட் இவங்க வந்து போயிட்டு வந்து எனக்கு 15 வருஷமாக டயபெட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட் ஹிஸ்ட்ரி இப்போ getting an insurance, you should be clear on all those things. You see, I am not an insurance expert. இப்போ நான் சொன்னதில் வந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இல்லை நிறையவே கூட ஃப்ளாஸ் இருக்கலாம், because that is not my profession. But I'm honestly searching for it so that I can get something better for my company people. அதில் I found this is a recent learning. இல்லை, நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு முக்கியமான விஷயம், ஏன்னா நீங்கள் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு யூ செக் ஆன் இன்சூரன்ஸ் அண்ட் யூ ஃபாலோ அப். ஸோ அகெயின் இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னு வர்றது வந்துட்டு when it suddenly happens, ஹார்ட்ன்ட்டு கிடையாது, எனிதிங், யூனோ இட் இஸ் a huge burden to that family when because நம்ம ஹெல்த்துக்குன்னு வர்றது என்றைக்குமே அன்பிளான்டு தான். சரி, பிளான் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ, ஸோ பிகாஸ் யூ நோ இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்ட்டு. இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கு நமக்கு எதிராக பிரியங்கா இருக்குது எதிரில், கேமரா வந்து பக்கம் திரும்ப. சரியா, உன் ஹெல்த் இன்சூரன்ஸில் கேன்சர் கவர் இருக்கா இல்லையா தெரியாது. ஸோ ஃபைண்ட் அவுட், தட் ஷுட் பி ஆஸ்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்ச சில இன்சூரன்ஸஸில் கிடையாது, யூ வில் ஹாவ் டு புட் இன் செப்பரேட் கவர் ஃபார் இட்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்சூரன்ஸில் கிடையாது, ஐ புட் செப்பரேட் ஆஃப்டர் தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ரீசன்ட் லேர்னிங்ஸ் ஃபார் இட். ஓகே ஓகே. ஸோ மெயினாக வந்து ஐசியூ கவரேஜ் இருக்காங்க, ஐசியூ கேப்பிங் இருக்கா, கேப்பிங் இருக்கா. ஜென்ரலாக வந்து there should be, இப்போ 5 lakhs rupeesனா ஐ திங்க் இந்த ரேட்டுக்கு தான் ரூம் சார்ஜ் இருக்கணும், இந்த ரேட்டுக்கு தான் ஐசியூ சார்ஜஸ் இருக்கணும், they will have an cap. ஓகே, அந்த கேப்பை வந்து நோ கேப்னு எடுத்துக்கிட்டேன்னா யுவர் ஐசியூ பில்லிங் வில் பி கம்ஃபர்டபுள். ஓகே ஓகே. ஸோ எனக்கு ரீசெண்டாக ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், யூ கேன் ஈவன் புட் ஃபார் ஆக்சசரிஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கவரேஜ் போடணும். ஸோ இது வந்து ப்ரிடாமினன்ட்லி சிட்டிங் அண்ட் டாக்கிங் தான். யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் டெப்த் ஃப்ரம் இட். சிம்பிளாக சொல்லணுன்னா, இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நான் 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், என்னோடய ப்ரீமியம் வந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து ஒருத்தவங்க கோட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஒய் அமௌண்ட் கோட் பண்ணுறாங்க. எக்ஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு இந்த இன்சூரன்ஸ் போய் எடுக்கக்கூடாது. யூ வில் நீட் டு டூ அண்ட் ரிசர்ச் ஒய் இட் இஸ் பீன் டன். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 கார் எடுக்கிறாங்க, காருக்கு வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் இருக்கா, எல்லாமே கவர் ஆகுதா, சர்வீஸுக்கு கவர் ஆகுதா, இந்த பார்ட்டுக்கு கவர் ஆகுமா, அந்த பார்ட்டுக்கு கவர் ஆகுமான்னு உட்காந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதை விட 2 மடங்கு ரிசர்ச் இதுக்கு அதிகமாக பண்ணுங்க. வாட் வில் கெட் கவர்ட், வாட் வில் நாட் கெட் கவர்ட். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 5 kilometers விசினிட்டியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு 2 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் கூட செக் பண்ணிக்கேன். திஸ் இஸ் நத்திங் ராங் இன் இட். ஸோ பிஃபோர் வி ஃபினிஷ் த ஷோ, கண்டிப்பாக ஃபுட்டை பற்றி கேட்டே ஆகணும். இட்ஸ் கோயிங் டு பி அ ரேபிட் ஃபயர். ஃபஸ்ட்டு திங், ஆயில்ஸ். ஹார்ட்டுக்கு எந்த ஆயில் நல்லது? இது என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஹார்ட்டுக்கு எந்த ஆயில் நல்லது அப்படின்ட்டு. ஸோ எந்த ஆயில் குக்கிங்க்கு?
ஹார்ட்டுக்கு நல்ல ஆயில். ராஜா ராணி படத்தில் சந்தானம் சொல்ல, நண்பனில் எதிரான நல்லவன் நண்பன், நண்பனாலே நல்லவன், அது மாதிரி ஆயிலில் எதிரான நல்லது, ஆயில்னாலே கெட்டது. ஓகே, கோகனட் ஆயில் ஹார்ட்டுக்கு நல்லதா? இப்போ தானே முதல் கேள்வி அப்படியே புரிச்சிருச்சேன். சரி, ஓகே, ஆயில் கெட்டது. அப்போ எட்டில் சமைக்கிறது, தண்ணியில் சமைக்க முடியும். நான் யூஸ் இட் ஜுடிஷியஸ்லி. நீ வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சருக்காக தான் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுற, சரியா? அதுக்கு தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ண. டீப் ஃப்ரைடுக்கு யூஸ் பண்ணாத. நீ ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணிக்க. நீ வந்து அதில் போட்டு பொரித்து அதை ஹைட்ரஜனேட் பண்ணி அதில் இருந்து எல்லாத்தையும் நல்லா ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் சாப்பிடாத. ஓகே, ஃபைன். வேகன் ஸ்நாக்ஸ் ஆர் ஹார்ட் ஃப்ரெண்ட்லியா? பாஸ். நல்லதா கெட்டதா? அதையாவது சொல்லுங்க. எனக்கு ரிஜெக்டட். ஓகே. நான் பியூர் நான் வெஜிடேரியன். ரெகுலர் கன்சம்ப்ஷன் ஆஃப் டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு இல்லை. டார்க் சாக்லேட்டில் ஃப்ளாவினாய்ட்ஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குன்றது ஒரு இது. அதுக்காக நீ டன் கணக்கில் வந்துட்டு டார்க் சாக்லேட் சாப்பிட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து படுத்துக்கிட்டா நான் பொறுப்பு கிடையாது. ஸோ எவ்வளோ சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் அந்த மாதிரி. இது எப்படின்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு விஷயம் கெட்டது, அதனால் நான் இன்னொன்று வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீ ரெகுலராக சாப்பிட்ற இந்த மில்க் பேஸ்ட் சாக்லேட்ஸோ, அந்த சுகரு, மில்க்கு, சாக்லேட்டு, இதில் வந்துட்டு உனக்கு கெடுதல்ன்றதுக்காக எனக்கு சாக்லேட்டோட டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து சுகர் கிடையாது, அதில் மில்க் கிடையாது, இட் இஸ் ஒன்லி தி சாக்லேட் எசன்ஸ் தட் இஸ் தேர், ஐ எம் கோயிங் டு டேக் அப்படின்னா நீ ஒரு பீஸு 2 பீஸஸ் சாப்பிட்டுக்க. அதை நான் ஹார்ட் பெனிஃபிட்டுக்காக சாப்பிட்றேன்னா சாப்பிடாத. பிடிச்சிருக்குன்னு ஒரு பீஸ் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்க. ஓகே, ஃபைன். ரெட் மீட் அகைன் ஹார்ட்டுக்கு வந்துட்டு கெட்டது அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று இருக்கு. ஆமாம், ஒன்று இன்ஃப்ளமேஷன், ரெண்டாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டு. எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஒரு ஹார்ட் டிசீஸ் இல்லாத ஒரு ஹெல்த்தி அடல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, டோன்ட் டீப் ஃப்ரை இட் அண்ட் have couple of pieces. Not more than that. In a week you want to have. You have. Okay. They take it as an predominantly. See, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதில் வந்துட்டு ஆப்போசிட் ஒப்பீனியன் இருக்கவங்க இருப்பாங்க. This is my understanding and my opinion. I know people who take more for protein பார்ட்டுக்காக வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கன்சியூம் பண்ணுறவங்க இருக்காங்க. But I would generally, the data is not great for red meat. So better not. Yeah. Okay. Yogurt or any form of curd. Does that have a good? யோகர்ட்லாம் ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்களே, இந்த ஃப்ளேவர்டு யோகர்ட்டை, எப்படி ஏதாச்சும் ஒன்று நல்லதுன்னு இருந்தால் அதில் வந்து சர்க்கரை போட்டு அதில் எசன்ஸ் போட்டு அதை வந்து ஆமாம் ஆக்கிடலாம். டு செல் இட் பெட்டர், கோ ஃபார் பிளெயின் யோகர்ட். டீஸ், எஸ்பெஷலி தி கிரீன் டீ, பிளாக் டீ, ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, எடுத்துக்கோங்க. You want to have green tea, you have a green tea. ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி எடுக்காதீங்க. ஆமா, யா. ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லதா green tea? It helps. நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஓகே, ஓட்ஸ். இதுல வந்து ஒரு ஆடே இருக்கு, ஹார்ட் எல்லாம் போட்டு ஓட்ஸ் வந்து சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படி. சரி, இதுக்கு முன்னாடி நான் இந்த ஓட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, இந்த ஃப்ளாவனாட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, டார்க் சாக்லேட் ரிலேட்டடாகவும் சரி, ஓட்ஸை வந்து இட் இஸ் ஸோ மச் ஹைப்ட் அபவுட் இட். மேஜராக வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஹைப்பு. இஃப் யூ ரியலி லைக் ஓட்ஸ், have it in moderate consumption. See, anything is good only in moderation. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க முட்டை சாப்பிட்றத பற்றி. அது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியாகவே போச்சு. ஸோ எவ்வளோ எக்ஸ் எடுத்துக்கலாம்? அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன், 1 whole egg தான். சரியா? I will not recommend more than that. Not more than that. Yes. So thank you so much for giving me time. And இல்லை, அதாவது நான் எல்லாரோட கால் ஷீட்டும் கூட வாங்கிட்டேன். டாக்டர் அரவிந்தோட கால் ஷீட் எனக்கு கிடைக்கிறதுக்கு தான் எத்தனாவது எபிசோடு வந்து 15வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். அவரோட கால் ஷீட் வாங்குறதுக்கு நான் இது வரைக்கும் 14 எபிசோட்ஸ் முடிச்சிட்டேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் டைம் அண்ட் ஷேரிங் யுவர் தாட்ஸ் அபவுட் எங்ககிட்ட இருந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு. ஆமாம், இப்படி பிராண்டாக பிடிக்கக்கூடாது. தேங்க்யூ.